شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقد قال الله تعالى في كلامه التنزيل والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا قال تعالى خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எண்ணற்ற என் அன்பு தோழர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருள் உன் மீது இறக்கி அருள்வானாக. அகிலங்களை பணித்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ், அவனுக்கு எல்லாம் புகழும் உரித்தாக அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. குறிப்பாக நம் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் வழங்குவானாக. எங்களை பின்பற்றி எங்களுடைய மூதாயர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையை புரிவானாக. அன்புக்குரிய தோழர்களே, தோழிகளே, இன்று ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், இறுதி மூச்சு வரை இறைப்பணி செய்தல். இறுதி மூச்சு வரை என்று சொன்னால் அது சிலருக்கு தான் சாத்தியமாகிறது, சிலருக்கு முடியறதில்லை. ஆனால் நம்மோட சென்ற வாரம் உயிரோடு இருந்தவர், உலாவிக் கொண்டிருந்தவர், இந்நேரத்திலும் கூட மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தவர், இறுதி மூச்சு வரை உரையாடிக்கொண்டே மார்க்க பணிகளை செய்து கொண்டே மன்னித்த
ஒரு நபர் என்று சொன்னால் அது அபுல் ஹசன் முகமது இப்ராஹிம் தாயி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். திங்கட்கிழமை காலை நேரத்தில் சொல்கிறார், ஃபோன் பண்ணி, நீங்கள் கார் வருது, காரில் போய் கிருஷ்ணகிரியில் இஸ்திமா இருக்குது, அதை நடத்திட்டு வாங்கன்றார். என்னால் உங்களை விட்டு போக மனம் வரல அப்படின்னு சொல்கிறார். இரவு மரணிக்கின்றார். காலை பேசியவர் இரவு தன்னுடைய மக்கள் மத்தியில் தன்னுடைய உறவினர்களிடத்திலெல்லாம் பேசிவிட்டு 11 மணிக்கு மூச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளாடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பல்ஸ் இறங்குகிறது. மரணத்தை சந்திக்கிறார். அதை பற்றி தான் நமக்கு ஒரு தலைப்பு இன்று மார்க்க பணி இறுதி மூச்சு வரை செய்தல் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பணி செய்தால் சிறந்தது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டான், ஹைர உம்மத், சிறந்த ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், ஹைரான ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், அந்த மனிதன் நல்லதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், கட்டதை தடுக்க வேண்டும். அவர்தான் ஹைரான உம்மத், ஹைரான மனிதர். ராத்திரி இரவு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், ஷமீல் பாய் நாளைக்கு இஸ்திமா இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு, அக்பர் பாய் காலைல இஸ்திமா இருக்குது வந்துடுங்க அப்படின்னு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். உமர் பாய் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் காலையில் திரும்பி பார்த்தா நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணவர் காலையில் எழுந்த உடனே பஜருக்கு பிறகு எல்லா தயாரிப்புகளை செய்து திரும்பி ஒரு காலை ஒரு ஃபோன் அடிக்கிறார், வந்துடுங்க நீங்கள்லாம் அப்படின்னு, பஸ்ஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுறார். இதுதான் என்ன, இரவு தூங்கினாரா, தூங்கலையா, சரியான தன்னுடைய இயற்கையான தனக்கு ஓய்வுகளை பெற்றுக்கொண்டார்களா என்றால் கிடையாது. 4 மணிக்கு எழுந்து அந்த சேமியா ஏதாவது டிஃபன்களை தயாரித்து காலை நம்மோடு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று தருகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, நம்முடைய வீட்டு திருமணங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சாதாரண மனைவி குடும்பத்தை பார்த்துருந்தாலாக்க தான் வரோம், செய்கிறோம், போவோம், இப்படின்னு தான் மனம் நாடும். ஆனால் அருமை சகோதரர் என் அன்பு தம்பி அபுல் ஹசன் முகமது இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய எல்லா வேலையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய இறைவனுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் ஒரு சகோதரர். சென்ற புதன்கிழமை என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு தருகிறேன். அவர் என்ன செய்கிறார்கள், புதன்கிழமையே காலை சொன்னவுடன் ஓய்வு கிடைக்கல, எனக்கு மன்னிக்கணும், 12 மணிக்கு வருகிறார். வெயிலில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறேன். அவர் அந்த என்னுடைய வேலைக்காக கூப்பிடுறேன். இரவு மதியம் 12 மணிக்கு வெயில் நேரத்தில் வருகிறார்கள். நான் வரும்போது தான் ஜூஸ் குடிச்சிட்டு வானான்றார். சிரமத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி யாருக்கும் சிரமத்தையும் தந்தவர்கள் அல்ல, வாக்குறுதியும் மாறியதும் அல்ல. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்குறுதியை தந்தார் என்றால் அந்த வாக்குறுதியை மாற மாட்டார், அதை நிறைவேற்றி தருவார் என்றுதான் நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அந்த குணாதி செயல்களில் ஒரு செயல்தான் இந்த மாவீரனாக ஆன்மீக ஒரு மனிதனாக திகழ்ந்தவர் இந்த அபுல் ஹசன் முகமது இப்ராஹிம் அவர். ஏன் அவரை பற்றி போற்றி இந்த மின்பரிலே பேசப்படுகிறது என்று சொன்னால், நாமும் அவ்வாறு மாற வேண்டும். ஒரு நாள் 1996 அல்லது 7 நான் ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கு. அந்த பள்ளிக்கு அவரை கூப்பிடுறேன். அப்போ அவர் நஸமை ஓதிட்டு தொழுகை வைக்கிறார். தொழுகை வச்சுட்டு வந்த உடனே என்னுடைய மாணவர் ஒருவர் கேட்கிறார்,
என்ன அழகான கிராத் இருக்கிறது, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற. அதுக்கு அவர் ஒரே பதில் சொன்னார், நீங்களும் இப்போ முயற்சி பண்ணால் அந்த கிராத்தை கற்றுக்கலாமே அப்படின்றார். எப்பேற்பட்ட ஒரு ஆர்வத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார் பாருங்க. அதாவது நான் அங்கே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை, அவர் நான் ஓதி தெரிஞ்சுக்கிட்ட இவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லலை, நீங்களும் முயற்சி பண்ணால் செய்து கொள்ளலாம் என்றது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மகித்துவம் மிக்க ஒரு வார்த்தையாக இருக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முயற்சியில் நான் முயற்சி இருக்கிறது அதே முக்கால்வாசி வேலை முடிச்சிடும். நம்ம முயற்சி செய்கிறத அதே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். எப்படிங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் எண்ணத்தால் இந்த இஸ்திமாவுக்கு போகணும் என்று சொன்னார்களோ அப்பே நன்மைகள் எழுதிவிட்டு விடும். யார் மஸ்ஜிதுக்கு போக வேண்டும் என்று நினைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அப்பே நன்மைகள் எழுதப்படும். அவர் சென்று விட்டால் சென்றதற்கான நன்மைகள் எழுதப்படும். அவர் உட்கார்ந்து பயானை கேட்டுவிட்டால் அதற்கான நன்மைகள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல அருமை சகோதரர், இன்னொரு விஷயத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒரு தீன்மையை நாடுகிறார்களோ அது செய்து முடிக்காத வரை அவருக்கு அந்த தீன்மை எழுதப்படுவதில்லை என்று ஏடுகளில் இருக்கிறது. அது மாதிரி நல்லதை நாட வேண்டும், மனசில் நல்லதை நாட வேண்டும். என்னங்க இந்த இஷாவுக்கு பிறகு நீங்கள் தெருவில் வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சைக்கிளில் அதோ அப்படின்னு. 5 முறை வசூலுக்காக போன அவர்கிட்ட ஆள் பார்க்க முடியல. இப்போ போனால் இரவு நேரத்தில் இருந்துவார். சரி வாங்கிட்டு வந்துடலாம். என்னங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை 100 ரூபா தாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ 100 ரூபா தாங்க. இதெல்லாம் ஒரு இறைவனுக்கு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், நல்ல படிப்புள்ளவர், மாசாவில் வேலை செய்கிறார், அவருக்கான தொகை கிடைக்கிறது. இருந்த போதிலும் ஒரு கையேந்தக்கூடிய தேவையே இல்லை. ஆனால் இறைவனுக்காக கையேந்துகிறேன் என்றார். இந்த பக்குவம் நம்முடைய உள்ளங்களில் முதல் ஏற்பட்டு விட்டாலே நாம் முக்காவாசியனாயிடும், நல்ல மனிதனாக மாறிடும். எந்த வாக்குறுதியை எதை நாங்கள் சொல்கிறோமோ, ஏலகிரி இஸ்திமா நடைபெறுகிறது. அந்த இஸ்திமாவில் மக்களை அலமோதி கொண்டு வந்தார்கள். அங்கே என்னுடைய செல்ஃபோன் திருட்டு போய்விட்டது. அந்த துக்கத்தில் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த செல்ஃபோன் போவதற்கு முன்னாடி ஒரு கடையில் பல்லாப்பழத்தை பார்க்கணும், டீத்தூளை பார்க்கணும், நல்லா இருக்க, போகும்போது வாங்கிட்டு போகணும். ஆனால் செல்ஃபோன் திருட்டு போயிடுச்சு. கிளம்பி வந்தாச்சு. வந்த பிறகு மறுபடியும் 2வது நாள் சென்று இந்த பல்லாப்பழத்தையும் டீத்தூளையும் வாங்கிட்டு கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறாரு. அதாவது ஓசியில் செய்கிறாருன்னு நான் வாங்கக்கூடாது, அதுக்கு தகுந்த காசை கொடுத்தா வேண்டான்றார். இதுதான் நற்பண்புகள் உள்ளது. ஒரு மனிதன் ஆசைப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் இறைப்பணி. இறைவனுக்காக என்று செய்யக்கூடியது. இறைவனும் என்ன சொல்கிறான், எத்தீமன் தாம மிஸ்கீனம் தாம மிஸ்கீன் குர்ஆன் சூரத்து தஹாரில் அல்லாஹ் சொல்லுவான், லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. யாருடைய நன்றியும் எதிர்பார்க்காதீர்கள், யாருடைய உதவியும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எத்தீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்றான். ஆனால் யாருக்காக? இறைவனுடைய திருமுகத்திற்காக செலவு செய்யுங்கள் என்றான். மாதிரி இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான் நமக்கு தென்பட வேண்டும். எந்த காரியங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, ஆனால் நம்முடைய வேலை ஒன்று, செயல் ஒன்று, நம்முடைய எண்ணம் ஒன்று என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. ஹாலிஸ் லில்லாஹ், தன்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காகவே ஹாலிஸாக சுத்தமாக ஆக்கி தருவது. இப்படி செய்யும் போது நம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் ஏன் அந்த மாதிரி நன்மை செய்கிறவருக்கு திடீரென்ற ஒரு மௌத்தை கொடுத்தான்?
அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இது நிறைய பேருடைய கேள்வி. நிறைய நல்ல காரியங்கள் செய்திருக்கார். ஒரு நாள் ஒரு பெண்மணி நல்ல உயர் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி திடீர்னு நாங்கள் குடும்பத்தில் அவருடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, ரம்ஜானுடைய நேரம், நோன்பு வைக்க நேரம், நோன்பு வைத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டாரு. அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் அரிசி கூட இல்லை, ரேஷன் அரிசி இருக்குதா, தோசை போட்டுக்கலாம், இட்லி போட்டுக்கலாம், சாறு செய்கிறதுக்கு நல்ல ஒரு உணவு கிடையாது. உடனே நான் இப்ராஹிம் மதத்தோட தொடர்பு கொள்கிறேன், சொல்கிறேன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்ட்டு. சரி, அரிசி கொஞ்சம் ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அவரே கொண்டாந்து இறக்குறாரு. என் வீட்டில் மஸ்ஜிதில் காந்த இறக்குனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா. அவர் என் வீட்டில் காந்த கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன அவர்கிட்ட கொடுத்துருங்க. எங்கள் யாருக்கு தெரியுமா, எவருக்கு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஒரு மனிதனுடைய நற்குணம் என்று சொன்னால் சமூக பணியும் நற்குணம் தான், இஸ்லாமிய பணி தான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அச்சப்பட்டார்கள், பயந்தார்கள். எந்த விஷயத்திற்காக என்று கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வருவாராம். வந்துட்டு உங்கள் அண்டை வீட்டாரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். இவர் அடிக்கடி சொல்லிட்டு போனதை இந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்காலுடைய சூப்பு வைத்தாலும் கூட அது பக்கத்து வீட்டுக்கு தராமல் நீ சாப்பிட்றாதே அப்படின்னா. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு கண்ணியத்தை அண்டை வீட்டாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலியுறுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயம் வந்துச்சு. கடைசி நேரத்தில் எங்கள் சொத்துல பாதி அவர் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்களோ, நம்ம சொத்து இருக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்களோ, எங்கே என் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமோ என்று ஒரு அஞ்சினார்கள். அவர் புரிஞ்சிச்சா? அந்த அளவுக்கு உள்ளத்தில் ஒரு அச்சம் அந்த அளவுக்கு பயந்தார் என்று சொன்னால், அந்த மாதிரி பக்கத்து வீட்டார்களுக்கும் நினை வைத்துக் கொள்வது. அவ்வாறு அவர் நம்ம மஸ்ஜிதில் தான் பயான் பண்ணார். பக்கத்து வீட்டுக்கார பட்னியும் பசியுமாக இருந்தால் நாம் சாப்பிட்டால் நாம் முஸ்லீமே அல்ல என்று சொல்லி பேசுகிறார். நான் அந்த வீடியோவெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அன்புக்குரிய தோழர்களை, சமூகத்தையும் கவனித்துக் கொள்வது கட்டாய கடமை. இபாதத் இருக்கிறது, இந்த விஷயத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் பணிகள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியமானது. நாம் தொடர்ச்சியாக இங்கே பிரியாணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். வாரம் வாரம் அவர் சொன்னார், வாரம் வாரம் கொடுக்காதீங்க. ஏங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும். மக்கள் என்னைக்காவது சாப்பிடாமல் சென்று விட்டால் உங்களுக்கு சரி பண்ணிக்கணும். ஆஹா அப்படின்னு எப்போ ஒரு நேரத்தில் அவருக்கு உணவு தாருங்கள், இல்லை மாதம் ஒரு நிகழ்ச்சி வச்சு கொடுங்க, இல்லை 2 வாரம் கழித்து ஒரு வாரத்துக்கு கொடுங்க அப்படின்னு. அதற்காகவே நாம் நிறுத்தினோம். ஏனென்றால் மக்களுக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் தான் போய் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், வெளியில் இங்கே சாப்பிட்டோமே அப்படின்ற ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். ஏழ்மையான ஒரு குடும்பத்தார்களும் கூட வீட்டில் பிரியாணி ஆக்கிடுவாங்க அப்படின்னு. அல்லாஹ் போதுமானவன் சில எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே அவருடைய உள்ளங்களில் நிரம்பி இருந்தது. அது எண்ணத்தை தான் ஈமானாக மாறுகிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்க? மக்காவிலே அடிபட்டு உதைப்பட்டு சிரமங்கள் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்ட பின்பு மக்கள் அங்கிருந்து ஓடி அவர்கள் மறைந்து தொலைந்து பல இடங்களாக அலைக்கலைந்து மதீனாவுக்கு வந்தபோது அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், என்னை காபிர்கள் பல துன்பங்கள் ஏற்படுத்தி விட்டார்கள், துயரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது
அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவர்க்கெல்லாம் யாருடைய இடத்துல 2 மனைவி இருந்ததோ ஒரு மனைவியை தலாக் கொடுத்து இவருக்கு திருமணம் செய்து குடும்பத்தாரெல்லாம் ஆக்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படி செஞ்ச நேரத்தில் ஒரு சஹாபி வந்து விட்டார். வந்து அவர் கஞ்சி கூத்தாடி கேட்கின்ற போது இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்று வார்த்தை சொல்கிறார். எண்ணத்துக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். நீ மக்காலிருந்து எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கலாம், இங்கே ஒரு பொண்ணு தராங்க, சுகமான வாழ்க்கை தராங்கன்னு நீ வந்திருந்தாக்க அதான் நீ அடைவ. அல்லாவுக்காக வந்திருந்தால் சுவர்க்கம் அடைவேன் என்று சொன்னார். புரிஞ்சிச்சா? இல்லை, இந்த பயணம் என்னுடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாவுக்காக இருக்க வேண்டும் என்று. அதுதான் காலிஸ் இல்லை, அல்லாஹுக்காகவே காலிஸாக நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்கித்தது. எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் சரி, அந்த காலிஸ், அந்த உள்ளங்கள் சுத்தமாக இருக்கணும். அதான் ஒரு தர்மம் செய்யணும்னா முடியாதுன்னு விட்டுருவோம். தர்மம் பண்ணுறது இருந்தால் கொடுக்க முடியலாம் விட்டுருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா காலி ஆகிடுமேன்னு நினைக்கக்கூடாது. கொடுத்தா காலி ஆகுமா? ஆகாது. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி நம் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 நாள் உடைய உணவை அனுப்பி வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்படி நாம் அந்த இறைவன் கொடுத்து விட்டான் என்று நினைக்க வேண்டும். ஒரு விருந்தாளி வந்து விட்டாரே என்று நினைக்கும் போது அது உள்ளங்கள் என்ன செய்து விடுகிறது? மாறுபட்டு விடுகிறது. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அப்போ அவருடைய செலவு செஞ்ச காசு செலவு செஞ்ச மாதிரி தான் இருக்கும், தவிர வந்த மாதிரி இருக்காது. இதை போன்ற பல்வேறு நன்மைகளிலே ஈடுபட்டவர் தான் அருமைக்குரிய நம்முடைய சகோதரர் அபுல் ஹசன் முகமது இப்ராஹிம். கடைசி மூச்சு வரை தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்த வண்ணமாக அவர்கள் ஒரு ரொட்டி வீட்டில் சுட்டு போடணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம். ரொட்டி சுடுறதுல ரொம்ப சிரமம். 10 பேர் இருக்காங்கனாக்கா 10 பேருக்கு 30 ரொட்டி 35 ரொட்டி சுட்டு ஆகும். ஒரு 4 சாப்பிடுவார், ஒரு 1 சாப்பிடுவார், 3 சாப்பிடுவார், 5 சாப்பிடுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இஸ்திமா என்று நடத்தப்பட போது அங்கே ரொட்டி பாயா அப்படின்னு என்னால் எவ்வளவு சிரமம், இவ்வளோ செலவாகிறது. யாருங்க உங்கள் பாக்கெட்டியாக போட்டீங்கன்னு நான் தமாஷா கேட்டேன். இல்லை, எந்த சகோதரர்கள் வாங்கி தருகிறார்களோ அதை வாங்கி பொருளாக கொடுத்தால் அதை போட்டு விடுவேன். காசு கொடுத்தாலும் கூட வாங்க மாட்டேன். அந்த கடையில் போய் கொடுத்துருங்க, இவ்வளோ காலுக்கு இவ்வளவு செலவு இருக்குது, இவ்வளோ பாயாக்கு இவ்வளோ கால் வாங்கணும் அப்படின்னு. அந்த மனப்பக்குவங்கள் உள்ளங்களிலே இப்படி நிரம்பி இருந்தது. இவ்வளவு ரொட்டி எப்படிங்க சுடுவீங்க பாருங்க, நைட்டுக்கு பாருங்க அப்படின்வார். அவர் மக்களெல்லாம் சாப்பிட்ட பிறகு தனியாக பாதி கொஞ்சம் எட்டு கொடுக்குறீங்களா, வீட்டில் எட்டு கொடுக்குறீங்களா? அவங்க தனி ஒரு ஆள் எப்படி சமைப்பாங்க. என்னுடைய விஷயத்தில் ஒரு பார்சல் கட்டி தனியாக வண்டியில் வச்சுருவார். இங்கெல்லாம் எங்கே போனாலும் சரி ஒரு பார்சலை கட்டி எனக்காக வைப்பார். அந்த அவருக்காக நான் புகழ்த்த வேண்டும் என்று சொல்லலை, அந்த மாதிரி ஒரு நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய மனுஷனாக இருந்தார். தேவை என்று சொல்லி அதை பிறருக்கு தேவையை பூர்த்தி செய்வதும் ஈமானுடைய பங்கில் ஒரு பங்கு. அந்த மாதிரி நாம் ஒரு காரியங்களும் பங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த மஸ்ஜிதை 4 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். என்னால் இமாமத்தை செய்ய முடியாது, வெளியூரில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஊரோடு வந்தபோது அவருடைய மஸ்ஜிதுலலாம் கூப்பிட்டு ஜும்மா 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 பயான் வைப்பார். அப்படி தான் பயான் நடந்துருச்சு. இப்போ இது மஸ்ஜிதுடைய இடம். இது என் அருமை சகோதரர் நூருல் அமீன் அவர்கள் வாங்கினார். இந்த இடம் பல இடங்களிலே வசூல் செய்து இந்த இடத்த ஒன்றும் மைதானமாக இருந்துச்சு. எல்லாம் ஏஜாஸ் பைக்கு தெரியும். இதை நாலாப்புறமாக சவுர் எடுத்து எல்லாம் பாத்ரூம்லாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டேன். சரி, ஒன்று தொடங்கி விடுங்களேன் அப்படின்னு இப்ராஹிம் சொல்கிறார். இல்லைங்க, முடியாது, மக்கள் இங்கே யாரும் வரமாட்டாங்க, காடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானே தனியாக தொழுவேன் போவேன், தனியாக தொழுவேன் வரும். ஒரு 6 மாதம் ஓடிடுச்சு. இந்த 6ஆவது மாதத்தில் திடீரென்று
21/10/2022 அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு எனக்கு சொல்கிறாரு, பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை காபா கட்டி முடித்த பிறகு மலைக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிமே மக்களுக்கு ஏலான் செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யறதுக்கு வாங்கன்னு. யாருடைய காலத்தில்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். ஒரு பஸ்ஸும் போக முடியாத ஒரு இடத்த, ஒரு வண்டி போக முடியாத இடத்துல, நடந்து தான் போக முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்துல காபாவை எழுப்பி முடித்து கப்பல் மின்னா இன்னக்க அந்த ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்ன போது, கடைசியாக வேலையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது, உனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு, மலைக்கு மேலே நின்று நீ மக்களுக்கு சொல், நாலாபுறத்திலிருந்து சொல், ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. மக்கள் உம்ராவுக்கு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சு. அது என்னை நினைவுபடுத்துகிறார். ஜங்கலாக இருந்தானா, காடாக இருந்தானா, எங்கே இருந்தானா, மஸ்ஜித் என்று உருவாக்கி விட்டோம். மஸ்ஜிதுக்கு நம்ம பேர் வைக்கல, வச்சது என்ன பேர் வச்சுருக்கோம்? ரஹ்மானுடைய பேர் வச்சுருக்கோம். இபாதத்து செய்கிறோம் அந்த ரஹ்மானுக்கு. அந்த இபாதுர் ரஹ்மானாக பேர் வையுங்கள் என்றார். இபாதுர் ரஹ்மானாக பேர் வைக்கப்பட்டு அன்னைக்கு திறக்கப்பட்டது. அவர் தான் நாலாபுறத்து மக்களை கூட்டு வந்து, மக்கள் நிற்கிறதுக்கு இடமில்லை, ரோட்லலாம் நின்று தொழுதுட்டு போயிட்டார். அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ஆரம்பித்தது தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இந்த மஸ்ஜித் அல்லாஹுடைய கருணை கொண்டு வந்து விட்டது. இன்று வரை 3 வருடங்கள் கழித்து 4வது வருடத்தை நாம் அடைந்து இருக்கிறோம். இவைகளெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த ஒரு ஊக்கத்துவத்தை ஏற்படுத்தினார். இதை செய்யுங்க, 4 பேர் தொழுதால் தொழுகும், நம்ம இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவங்க தொழுவாங்கன்னா. ஒரு நிறைய செய்திகளை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவருக்கும் அந்த விஷயத்திற்கும் மார்க்கத்துக்கும் அது சம்பந்தம் இருக்கு. அதோ வரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதியை மாற மாட்டார். கூப்பிட்டால் நான் வரேன்னு சொன்னால் காத்துக்கிட்டு நிற்பார். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் மஸ்ஜிதில் தான் உட்காந்துருக்க, வந்துடுங்க அப்படின்வார். மஸ்ஜிதுக்கு காலை செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கதவுகளை தட்டுவார். கதவுகளை தட்டி தட்டி வாங்க தொலைக்குன்னு கூப்பிட்டு போவார். சிறு பிள்ளைகளுக்கு மாசாவுக்கு தட்டி கூப்பிட்டு போவார். அப்பேற்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனிதன் என்று சொன்னால் ஈமான் நிரம்பிய மனிதனாக இருக்கிறார். அரசியல் செல்வாக்குகளுக்கு ஏறவில்லை, ஆனால் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், நல்ல செல்வாக்கில் பிறந்தவர், உத்தமன குடும்பத்தில் பிறந்தவர். என்னைக்கும் பொய் சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை சேகரிக்கணும் என்று நினைக்காமல், தன்னுடைய குடும்பத்திலிருந்து பாகங்கள் கிடைத்ததற்கும் தான் சம்பாதித்த வீடு, ஒரு சிறிய வீடை கட்டிக்கொண்டு அதிலே வாழ்க்கை நடத்தி கொண்டு அவர்கள் இந்த மஸ்ஜிதுகள் ஒன்று கட்டினார்கள். 2வது மஸ்ஜிதுக்கு ஒரு ஆள் அந்த பிளாட் போட்ட போது இடத்து தருகிறாங்க, மாசகசா நடத்திங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, மதர்சா மட்டும் மஸ்ஜிதுங்க இருக்கட்டும். இன்னொரு இஸ்வஜா என்ற மஸ்ஜித் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு இந்த இபாதுர் ரஹ்மான் அவருடைய முயற்சி கொண்டார்கள். ஒன்றரை வருடங்கள் ஜும்ஆ கிடையாது. இந்த ஜும்ஆவுக்காக ஒரு நாள் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய முத்தவல்லி முஸ்தபா பாய் அவர்கள் சொன்னார்கள், இங்கேயும் ஜும்ஆ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அதை அவர்கிட்ட சொன்னோன்னே உடனே அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உடனே செய்யுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். மாதிரி யார் ஏழைப்பட்டவர் அவர் இவர் என்று பார்க்காமல் யார் ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார்களோ அந்த காரியம். ஏன்னா மக்களை வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஜும்மாவுக்கு எத்தனை பேர் ஷரத்துன்னு கேட்டார். 5 பேர். முதல்ல வர்றவருக்கு இமாமு முஅத்தனுக்கு தனி சிறப்பு. முதல்ல வர்றவர்களுக்கு ஒட்டகம். மஸ்ஜிதில் பாங்கு சொல்லுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வர்றவருக்கு யாருக்கு என்ன? ஒரு ஒட்டகம் நன்மை. 2வது என்னங்க அது? ஒரு மாடு. 3வது யாரு? ஒரு ஆடு. 4வது யாரு? கோழி. 5வது என்ன? முட்டை. இந்த நன்மை கிடைக்குது. அப்போ 5 பேர் இருந்தாலே ஒரு ஜும்மா நடத்தலாம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்பட்ட வார்த்தைகள். அவர் தெரியாமல் சொல்லலை, முஸ்தபாவை சொன்னது, முத்தவல்லி சொன்னது கரெக்டு, ஆரம்பிங்கன்னாரு. ஃபஸ்ட்டு ஜும்மா ஆரம்பிச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு. அன்றைய தினமே நிறைய மக்களை கூப்பிட்டு வந்தார். ஏன் இங்கே நின்று பேசுகிறோம் என்று சொன்னால், அந்த ஒரு பண்பாடுகள் மிகுந்ததாக இருந்தது.
அல்லாஹுடைய கருணையை கொண்டு நாம் நம்முடைய உள்ளங்களிலே ஈமான் நிரம்பியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல மன தூய்மை வந்தால் இஹ்லாஸ் வந்துவிடும். இஹ்லாஸ் வந்துச்சுனாலுங்க பொய் சொல்கிற மாதிரி மனசு வராது, எப்பவுமே நாவில் பொய் வராது, வாக்குறுதியை மாற மாட்டோம், நம்முடைய இபாதத்தில் குறைய மாட்டோம். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். 2 ஃபைல் நம்மகிட்ட இருக்குது, நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கே இருக்குது தெரியுமா? தோல் புஜத்தில் வலது புறத்தில் ஒரு ஃபைல், கிதாப், புக்கு, நோட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு இடது பக்கத்தில். இந்த ரெண்டும் என்ன செய்யும் என்று சொன்னால், வலது புறத்தில் இருக்கக்கூடிய நன்மை எழுதிக்கிட்டே இருப்பார். இடது புறத்தில் இருக்கக்கூடியவர் கெட்ட செயல்களை எழுத ஆரம்பிப்பார். என்ன செய்யும், சில நேரத்தில் நன்மை இருக்கிறது இல்லையா, கெட்டதை அழிச்சுக்கிட்டே போயிடும். நன்மை இருக்குல்ல, கெட்டதை அழிச்சுக்கிட்டே போகும். எப்படிங்க அப்படின்னு கேட்டேனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அசர் தொழுகை நேரத்திலே சொல்கிறார், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் அப்படின்றார். முகத்தை திரும்பிக்கிட்டார். முகத்தை திரும்பின பக்கம் அந்த சோழர் சொல்கிறார், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்றார். முகத்தை திருப்பிக்கிட்டு காமத்து சொல்லுங்கன்னார். காமத்து சொல்லப்பட்டது. தொழுதுட்ட பிறகு அந்த மனிதர் 3வது முறையாக சொல்கிறார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எங்களோடு சேர்ந்து தொழுதீர்களா? என்ன கேட்டாங்க? எங்களோடு சேர்ந்து தொழுதீர்களா என்று கேட்டார். ஆம், தொழுதோம் என்றார். அப்படி என்றால் உன்னுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர், அல்லாஹ் மன்னித்து உனக்கு அருள் புரிவான் என்றார். அப்போ இது நன்மை என்ன செய்துவிடும்? நிறைய நன்மைகள் நம்முடைய பாவங்களை அழித்துவிடும். ஆனால் அழித்து விட்டால் அந்த பாவங்கள் அழிந்து போன ஃபைல், நன்மைகள் அதிகரித்த ஃபைல் முழுமையாயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் உத்தரவு போட்டு விடுகிறார், இது ஃபைல் ஃபுல் ஆயிடுச்சுப்பா, ஃபைலு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வீங்க? அந்த நோட்டு எங்கே போகும்? அல்லாஹ் இடத்துல போயிடுச்சு. திரும்பி நன்மை எழுதுறதுக்கு இடம் இல்லை. இந்த உலகத்தில் எதற்காக நாம் வந்தோம்? நன்மையை சம்பாதிப்பதற்காக வந்தோம். அந்த நன்மையை சம்பாதித்து எழுத முடியாத ஒரு மனிதரை எங்கே வைத்திருப்பது? கூப்பிட்டு கொள்ள வேண்டாம். புரிஞ்சா இல்லையா? இதை அல்லாஹ் கூப்பிட்டுட்டா, சின்ன வயசில் கூப்பிட்டுட்டான்னு நினைக்கக்கூடாது. நன்மை ஃபைல் ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நன்மை அவருக்கு எழுதுறதுக்கான ஃபைல் இல்லை. அல்லாஹ் கபூலாக்கி கொண்டான் நம்முடைய இபாதத்துகளை, பாவங்களை ஒரு புறம் அழித்து விட்டான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை கூப்பிட்டுக் கொள்வான். சின்ன வயசு பெரிய வயசு என்று அவன் சின்ன வயசுலேயே அழிஞ்சு போயிட்டான் 57 சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. யாருடைய நன்மை எதிலே தராசில் கனம் அடைந்ததோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். இதனால் யாரையும் நாம் குறை சொல்லி புறம் பேசி திரியினால் எந்த பிரயோஜனம் ஏற்படாது. அல்லாஹுடைய கருணை கொண்டு போன வாரம் ஒரு அறிவிப்பு செய்திருந்தோம். நாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், இங்கே இஸ்திமா வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அந்த இஸ்திமாவுக்கு முழுமையான முயற்சிகளிலே இப்ராஹிம் ஹதரத் அவர்கள் தான் ஈடுபடுவார்கள். நான் சும்மா முதலாளி மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பேன், சும்மா வேலை இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். அவரே தான் எல்லாமே சோறு ஆக்கி கொண்டாந்து இறக்குறவரை யார் யார் என்ன கொடுக்குறாங்களோ இப்போ ஒப்படைச்சிட்டேனாக்கா அவர் செஞ்சிருவார். இப்போ அந்த இஸ்திமா இங்கே 15ஆம் தேதி நாம் முடிவு செய்து அறிவிப்பு கூட செய்தோம். ஆனால் இப்போது நேற்று இரவு ஒரு முடிவு செய்யப்பட்டது. இப்ராஹிம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அவருடைய சார்பாக அந்த இஸ்திமாவை இபாதுர் ரஹ்மானில் வைக்கக்கூடிய இஸ்திமாவை மஜித இஸ்திகாமத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு ரம்ஜான் வந்து விடுகிறது, அதனால் அங்கே மாற்றிக்கொள்வோம் என்று நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்லிவிட்டேன். உங்களுடைய மத்தியிலும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி இஸ்திகாமத்தில் அந்த இஸ்திமா நடைபெறும். யார் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தாராளமாக உதவி அந்த பொருட்களை கொடுத்தால் அதில் சேர்த்து அன்றைய ஏழை மக்கள்கள் சாப்பிட்டு வந்த நடுத்தர மக்கள் சாப்பிட்டு எல்லாரும் அந்த துஆ செய்து விட்டு செல்வார்கள். அல்லாஹ் அதை கபூலாக்கிக் கொள்வான். எப்படி அந்த மனிதர் யார் எவர் என்று பார்க்காமல் உதவி செய்து வந்தாரோ அதே போன்ற உதவிகளையும்
அல்லாஹ் தஆலா நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அவருக்கு பாவங்களை மன்னித்து சுவர்க்க சோலைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பானாக. எத்தனை பேர்களுடைய துஆவை பெற்றார்களோ அந்த துஆவை எல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி அவருடைய வேதனையிலிருந்து அவர்களுடைய மஹ்ஷருடைய மைதானத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அவரை காத்தருள்வானாக. அதே போன்று இறுதி மூச்சு வரை நம்மை அல்லாஹ் மார்க்க பணியை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஜும்ஆவுக்கு ஐவேளை தொழுகைக்குள்ளும் அந்த இறைவனுடைய இஹ்லாஸுடைய மனத்தூய்மையுடன் வந்து தொழுது செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.